எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்ல பயங்கரமான பிளட் பாத் என்பது போயிட்டு இருக்குங்க நண்பர்களே. இது ஒன்றும் யாருக்கும் புதுசு கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல சமீபத்தில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது அப்படின்றதுனால யாருக்கும் பெருசா பயம் இல்லை. அப்படின்னாலும் கவலைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, யாராவது மார்க்கெட் ஹைல வாங்கி மாட்டிருந்தாக்கா எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட் சீப்பா இருக்கும் பொழுதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது விதைக்கும் காலம். மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது அறுவடை காலம்ன்றது எல்லாத்துக்குமே இந்த வசனம் எல்லாமே தெரியும். ஆனா கையில காசு இல்லையேப்பா. அதாவது தொடர்ந்து எஸ்ஐபி முறையில வாங்கக்கூடியவங்களுக்கு அடுத்த மாசம் வரும்போது பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் வரும்போது பார்த்துக்கலாம்னு வாங்கறதுக்கு அவங்க கிட்ட பிளான் இருக்கு. ஆனா மார்க்கெட்ல சமீபத்தில் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து கொண்டு வந்து போட்டா ஏதாவது பணம் கிடைக்குமா? அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணவங்க ஷார்ட் டேர்ம் எல்லாம் மேல லாக் ஆனவங்க இப்போ என்ன பண்றதுனே தெரியாம லாக் ஆகி வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சோண்டு பணம் எடுத்துட்டு வந்தோமா, கொஞ்சோண்டு பணம் பார்த்தோமா அப்படின்ற அந்த புல்லிஷ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது இல்லை. ஏன்னா கையில யார்ட்டையுமே பெருசா காசு இல்லை. நிறைய பேர் மேல லாக் ஆகி வந்துக்கிட்டு இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஒளிமயம் லேசா தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே எவனோ ஓடி வந்து மண்ணை போட்டு மூடி விட்டு போயிட்டான். இது எல்லாத்துக்கு காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து இறங்குது அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் சம்பந்தப்பட்ட நிகழ்வுனால உலகம் முழுவதும் நீ எங்களுக்கு போட்டியா, இரு நானும் உனக்கு ஏதாவது ஒன்று பண்றேன் உன் தொழிலுக்கு அப்படின்ற மாதிரி உலக அளவுல வர்த்தகத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த பிரச்சனைகள்னால அமெரிக்கா தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். அவனு நாட்டில் ரெசஷன் வந்துருமா? இது மாதிரிலாம் நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோங்க நண்பர்களே. கடந்த 3 வருடமா எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரெசஷன் வருதும்பாங்க, மார்க்கெட் ஒரு மாதிரி இறங்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது பெரும்பாலும் புல்லிஷ் மார்க்கெட்ல இருந்தது. நிஃப்டி 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தது. அதனால அந்த சமயத்தில் எவ்வளவு வேகமா கீழே இறங்கினானோ அதை விட வேகமா அந்த இறங்கினதை விட டபுள் மடங்கு ஏறினான். ஆனா இப்ப மார்க்கெட்ல ரொம்ப சுணக்கம் இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் இறங்குறானோ அந்த தூரத்துல பாதி தான் ஏறான். எவ்வளவு தூரம் இறங்குறானோ அவ்வளவு தூரத்துல பாதி ஏறிட்டு உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஒரு மாதிரி இறங்கிடுறானு. இங்க பாருங்க, நிஃப்டி 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கு, 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு, ஆனா 10 days மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் இருக்கு. ஒரு சிறிய இன்பம் கூட தற்போதைக்கு மார்க்கெட்ல இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் இந்த குளோபல் ட்ரேட் வார் மற்றும் ரெசஷன் சம்பந்தப்பட்ட பயம்னால தான். இதெல்லாம் விடுங்க நண்பர்களே. இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா யாரை அதிகமாக அடி வெளுத்து விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் சம்பந்தப்பட்ட பங்குகள் தான் இன்னைக்கு ரொம்பவுமே ஃபேமஸான பங்குகள். ஆனால் 8% 10% இறங்கி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பங்கு தான். இன்னும் சில பங்குகள்லாம் இறங்கியிருக்கானு, பட் அது பெருசாக பாப்புலர் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆர்த்தி ஃபார்மா, பிஜிஎல் போன்ற பங்குகள்லாம் 15% பக்கம் இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் முன்னணியில் நல்ல ஃபேமஸான கம்பெனிகள் பார்த்தா மெட்டலை தான் இன்னைக்கு அடி பொழந்து விட்டுருக்காங்க. இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்றேன் பாருங்க, அப்படியே ஆடி போயிருவீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல செக்டோரல் இண்டிசஸ் எடுத்து பாருங்க, மெட்டல் இண்டெக்ஸ் தனியாளாக 6% இறங்கி இருக்குங்க. எங்கெங்க நடக்கு இந்த அநியாயம்? ஒரு இண்டெக்ஸ், ஒரு தனி செக்டோரல் இண்டெக்ஸ் தான் இருக்கட்டும், பட் இருந்தாலும் 6% இறங்கி இருக்கான்னா மிகவும் கொடுமையான காலமா தான் இதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்பவுமே வீக் ஆகாம ஒரு மாதிரி நிலையா நின்று ட்ரேட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்எம்சிஜி செக்டர் தான். அதுலயும் பாருங்க, இந்த பையன் மிகவும் பிரபலமான இந்த ஐடிசி அவன் இறங்கித்தான் இருக்கான். மற்ற கம்பெனிகள் இமாமி போன்ற கம்பெனிகள்லாம் 3% பக்கம் ஏறி ஒரு மாதிரி சந்தோஷத்தை எஃப்எம்சிஜியில் கொடுத்துருந்தாலும் இந்த ஐடிசி ஒரு மாதிரி ஃபிளாட்டாக தான் இருக்கான். எது எப்படியோ தற்போதைக்கு இந்த எஃப்எம்சிஜி செக்டர் ஒன்று தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக விழுகாம கீழே போகாம அப்படின்னு நிலையா நின்று ட்ரேட் ஆயிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மிகவும் சில முக்கியமான தகவல் இருக்கு. அதாவது தொடர்ந்து நம்மளுடைய கார்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய பிசினஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்றது கிட்டத்தட்ட 52 வீக் லோல இருக்கக்கூடிய பங்கு. இவன் இன்னைக்கு 1% ஏறி இருக்கா. அதுல அவங்க சொல்றாங்க குவார்டர்லி அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்பொழுது நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சுமாராக இருக்கு. ஏற்கனவே நம்ம கம்பெனியில் பெருசாக க்ரோத் இல்லைங்கிறதுனால ஃபாரினர்ஸ் பெரிய அளவில் விற்று விட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த குவார்டர்லையும் இது வரைக்கும் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குற மாதிரி எந்த விதமான பங்குமே பெரிய அளவில் ரிசல்ட் கொடுக்கல. ஆனால் ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, பல்வேறு கார்பரேட் கம்பெனிகள் பணத்தை ரைஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டுறதே இல்லை. தொடர்ந்து அவங்களுடைய கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே கூட பாருங்க, பவர் கிரிட் அப்படின்றவங்களுடைய போர்டு இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. சரி, ஓகே, நீங்க 6000 கோடி பாண்டு வழியாக ரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான தருணம். மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகத்தான் போகுது அப்படின்னா
மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட லோல இருந்து 20% 30% ஏறி வராமனேலாம் இல்லை. மார்க்கெட் அவ்வளோதாங்க, கும்பா பாடிடுவாங்க, முடிஞ்சுதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி கூட பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் தொடக்கம் வரைக்கும் தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருந்தது. யார்கிட்டையுமே மனசு இல்லை. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு மார்க்கெட் ஏற்றி விட்டாங்க. ஸோ மார்க்கெட் என்பது நேர்கோட்டில் இப்படி குப்புற விழுகவோ குப்புற ஏறவோ இல்லை, தொடர்ந்து இறங்கும் ஏர்முகமாக இருக்கு. அப்போ இந்த சமயத்தில் இதெல்லாம் ஒரு பாடம். மறுபடியும் ஒரு வேளை மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா அப்போ எது போன்ற பங்குகள் பிடிக்கணும், கீழே விழுந்தா அந்த விழுந்த ரேட்லேருந்து ஒரு 20-30% கொடுக்க வேண்டிய பங்குகளாக பார்த்து தான் பிடிக்கணும் என்பதற்கு இந்த பவர் கிரிட் போன்ற சில முன்னணி கம்பெனிகள் உதாரணம். தற்போதைய மார்க்கெட்டில் பல பேர்த்துக்கு தலைவலியாக இருக்குங்க நண்பர்களே. இதுக்கு மிக முக்கிய காரணம் ஏறின பங்குகள்லாம் அப்படியே கீழே இறங்கிட்டா. இந்த ஜியோ ஃபினான்ஸ் கூட ஒரு பங்கு இன்னைக்கு மட்டுமே 3.5% இறங்கியிருக்கான். கடந்த ஒரு வருடத்தினுடைய நிலையில பார்க்கும் பொழுது அவன் 52 வீக் லோல வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, லிஸ்ட் ஆகும் பொழுது எந்த ரேட்டுக்கு பக்கத்தில் இருக்கானோ அந்த ரேட்டுக்கிட்டே அவன் வந்து விழுந்துட்டான். எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவாங்க ஒரு 3 இடத்துல ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு மேல் நோக்கி போகுதுன்னு வச்சுங்களேன், கீழே அடிவாரத்துலாம் வாங்க மாட்டாங்க. மேலே வாங்கும் பொழுது அந்த பங்கு ஒரு வேளை கீழே வருதுன்னா டபுள் பாட்டம் கீழ் சப்போர்ட் எடுப்பானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு இடத்துல வாங்கறதுக்கு பணம் என்பது ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அதையும் உடச்சி கீழே போகுதுன்னா அப்ப இந்த டெப்த் அப்படியே கீழே இறக்கி விடுவானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு அங்க ஒரு இடத்துல வாங்கறதுக்கு பணம் என்பது ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா தப்பித்தவறி அந்த பங்கு மறுபடியும் அவனுடைய பழைய இடத்துக்கு மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 3ஐயுமே வெளிவிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே இந்த மாதிரி நடந்துருமா? டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்காம ஒரு வருஷத்தினுடைய லோல வந்து விழுந்திருக்கானே, இங்க சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகாம எங்காவது இதை உடச்சி இன்னொரு இடத்துக்கு கீழே போனான்னா எவன்டா ஏவரேஜ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தலைவலியா இருக்கு. ஏன்னா கையில காசு இல்லை. காசு இருக்கிறவங்கெல்லாம் ஆல்ரெடி வாங்கி லாக் ஆயிட்டாங்க. இனி மேபி புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்க இந்த செய்திகள்லாம் கண்டிப்பா எங்கேயாவது எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஆளை விடுற சாமி அப்படின்ற மாதிரி தான் புதுசா இருக்கிறவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துல மியூச்சுவல் ஃபண்டுகளுக்குள்ள பணம் எப்படி வந்துச்சு, எப்படி வெளியே போச்சு அப்படின்ற தகவல் மே மாசத்துல வெளிவரும். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஒரு சமயோஜிதமாக ஒரு வேலை பண்ணாங்கன்னா, குழுன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இமாமி கம்பெனி ஏற்றி விட்டாங்க. இந்த இமாமி கம்பெனியில என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025லயே ஃபர்ஸ்ட் டைம் ஜனவரி சமயத்திலே ஒரு ஹையஸ்ட் வால்யூம் என்பது நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, பொதுவாக இந்த மாதிரி வால்யூம் அப்படின்றது நடக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு வால்டிலிட்டி பெருசாக ஏறுவதோ இறங்குவதோ ஏதாவது நடக்கலாம். ஸோ அந்த வால்யூம் நடந்ததுக்கப்புறம் இவன் பெருசாக ஏறி மறுபடியும் பெருசாக இறங்கி அப்புறம் என்னமோ ஒன்று ஆடிக்கிட்டு இருந்திருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ மறுபடியும் செகண்ட் ஹையஸ்ட் வால்யூம் என்பது இமாமியில் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ஐடியாவில் தான் நண்பர்கள் இருக்கான். அதாவது இங்கே பாருங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனி ஒண்டர் வால் கேர் அப்படின்ற கம்பெனி 235 கோடி கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. என் நண்பனும் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கான். ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு 30-40 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறான்னு வச்சுங்களேன். 15-20 வருஷமா அந்த கம்பெனியில் இருக்கான், ஒரே நாளில் வரல. ஸோ அவனும் என்ன யோசிக்கிறான்னு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு கம்பெனி விற்று விட்டா லைஃப் செட்டில் ஆயிரும். ஒரு 50 கோடிக்கு வில்லா வாங்குறோமா, ஒரு 20 கோடிக்கு ஒரு காரை வாங்குறோமா, குழந்தைங்கள ஃபாரினுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறோமா அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கான். ஸோ இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 106 ரூபா இறங்கியிருக்கான். ஏன்னா மார்க்கெட் சரியில்லை. பட் எனிவே காலையில் கூட பாசிட்டிவ் மொமெண்டம்ல வர்றதுக்கு முயற்சி பண்ண கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, 235 கோடி, அதாவது எல்லாருமே அடிச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. ரிசல்ட் வந்தா சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சூரிய ரோஷினி அப்படின்ற கம்பெனியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெயில்ட் இருந்து அவங்களுக்கு 116 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆமா, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான தகவல் தான். ஏன்னா முன்னணி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஜொமேட்டோ அப்படின்ற கம்பெனி தங்களுடைய நேம் அஃபிஷியலாக எட்டர்னல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க வர ஏப்ரல் 9 அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, அடடே அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையில் வெறும் 40 பைசா தான் இறங்கி பல முன்னணி கம்பெனிகளுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல நீ என்னப்பா பண்ணியிருக்கேன்னு பார்த்தா இன்னுமே அது லாஸ் மேக்கிங்க்கு போகல. இன்னும் பிளஸ் 12% கெயின்ல தான் இருக்க எட்டர்னல். தெய்வமே, நீ பெருமைப்படுற மாதிரி உனக்கு ஆர்டர் கிடைக்குது.
அதே மாதிரி நீ பெருசாக எக்ஸ்பேன்ஷனில் போகிற, பட் எங்களுக்கு நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க. அது வந்து 52 வீக் லோவில் சரிஞ்சு கிடக்கக்கூடிய பங்கு. பட் இன்னைக்கு அவங்களுடைய சப்சிடரி ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் தான். ஏன்னா இந்த கம்பெனி ஒரு குவார்ட்டருக்கே 1000 கோடி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய சப்சிடரி ஒரு 2500 கோடி மதிப்பிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நல்ல தகவல் தான். ஆனால் இதனால் பெருமைப்படுற அந்த கம்பெனியாக இருக்கலாமே ஒழிஞ்சு இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்க ஷார்ட் டேர்மில் ஏதாவது மேல் நோக்கி வருமா, அப்படி வந்தால் தான் இதில் ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த ட்ரிவேணி என்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனியில் நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த எத்தனால் வந்து அதிகமாக பெட்ரோலில் கலந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில தகவல் இருக்குது. அதே மாதிரி இவங்க இருக்கிற ஏரியாவும் டைவர்சிஃபைடு சுகர் எத்தனால் என்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்குமேவும் சமீபத்தில் 5.18% வந்து ஃபாரினர்ஸ் வச்சுருக்காங்க. டிஐஸ்மே முதல்ல 4% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 9.71% வச்சுருக்காங்கன்னு பல்வேறு தகவல் இந்த ட்ரிவேணி என்ஜினியரிங்கில் வந்தாலும் ஒன்றும் விஷயம் நடக்கலையேப்பா அப்படின்ற மாதிரி அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடி அது நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சமீபத்திலையும் பெருசாக ஏர்னிங் அப்படின்றது காமிக்கல. அதே மாதிரி சார்ட் லெவலில் பார்க்கும்பொழுது இன்னுமே அது வந்து கிட்டத்தட்ட 6 மந்த் லோக்கு மேலே தான் இருக்கான். ஸோ தகவல்கள் வந்தும் பெருசாக உதவி எதுவும் கொடுக்கலையே இந்த பங்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் வச்சுருக்கவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ப்ரெஷர் நிறையா பேர்த்துக்கு ஏறிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னாக்கா இது போன்ற முன்னணி கம்பெனிகள், ரிலையன்ஸ் போன்ற முன்னணி கம்பெனிகள் வச்சிருக்கிறவங்களுக்கே ப்ரெஷர் என்பது பில்ட் ஆகுது. ஏன்னா இப்படி தான் ஏதாவது ஒரு கும்பா குட்டி வேலை நடக்கும்போது எல்லாம் மனசு நொந்து போயிடுறாங்க. இன்னைக்கு மட்டும் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான் HDFC பேங்க்லாம் ப்ளஸில் இருந்தான். ஆனால் இவனை ஒரு 3.5% பாவம் இறக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு வந்து சமீபத்தில் சின்ன சின்ன பங்குகள்லாம் வந்து முட்டி மோதி 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரிலையன்ஸ் லோ ரேட்லேருந்து 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே கரெக்டாக போய் அது மேலே நிற்க வச்சு மண்டை மேலேயே கொட்டி கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அட பாவிலா, இப்போதான் நான் ஆரம்பித்தேன் ஏறுறதுக்கு, அதுக்குள்ளே மண்ணள்ளி போட்டிங்களே அப்படின்ற மாதிரி இந்த ACC ஷேர் வச்சுருக்கிறவங்க உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சமீபத்தில் தான் இந்த பங்கு கிட்டத்தட்ட 2600 ரூபாயிலிருந்து நிற்காமல் ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி இறங்கிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் சரி கொஞ்சம் ரெக்கவரி ஆகுதே, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இப்போ தான் 50 days மூவிங் ஆவரேஜை கிளியர் பண்ணி மேல் நோக்கி வர மாதிரி வந்தான். இன்றைக்கே அவனை பிடிச்சி பாவம் அடி வெளுத்து விட்டுட்டாங்க. இது மாதிரி பல பங்குகள் இருக்குங்க நண்பர்களே. இப்போ தான் ரெக்கவரி ஆகி ஓகே ஒரு மாதிரி நம்ம தப்பிச்சிருவோம் போல இருக்குது அப்படின்னு, அதாவது மேலேருந்து பெரிய அளவில் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அதில் பாதி ரெக்கவரி பண்ணி 20 to 30% மேலே பல பேர் ரெக்கவரி பண்ணி காமிச்சா. இப்போ தான் எல்லாம் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்துடும் போல, நம்ம பணத்தை வித்துட்டுட்டு கொஞ்சம் மூச்சு விடலாண்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தோம்னாக்கா அப்படியே அந்த பாதி கேப் விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி நம்ம நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டு விட்டாங்க. இன்னைக்கு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அடாடா இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஒரு மனிதருள் மாணிக்கம், 2வது முறையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படியும் ஜெயிச்சு வந்துடலாம், ஆண்டவா காப்பாத்து. ஒரு இடம் ஃபெயிலியர் ஆகிட்டான், கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு கீழே வந்துட்டான். 2வது முறை மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் என்னடானா கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நல்லா மேல் நோக்கி 4-5 நாளாக ஏறி வந்தவன் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுனால தொங்கல்ல விட்டுட்டான். இப்போவே இப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு வேளை மறுபடி பிளட் பாத் கண்டினியூ ஆகி மறுபடி ஒரு வேளைக்கு இது இறங்கிடுறான் அல்லது ஏறிடுறான், ஏதாவது ஒன்று பண்ணுறான்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தாலும் அது 200 days மூவிங் ஆவரேஜ் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கு. இப்படி முக்கியமான கட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகளை எல்லாம் மண்ணள்ளி போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு 10 நாளாக சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பட் இந்த வாரம் தொடங்கினதுலேருந்தே ரம்ஜான் முடிஞ்சு நம்ம ரம்ஜான் எப்படியோ ஒரு வகையில் 300-400 பாயிண்ட் காப்பாற்றி விட்டுச்சு. அதுக்கப்புறமும் நம்ம தப்பிச்சோமா என்னமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இல்லை, இன்னிலிருந்து நம்மளுக்கு ஒரே தொல்லையாக இருக்குது. இனி திங்கக்கிழமை என்னைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுதுன்னு தெரில. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னைக்கு ஒரு பிளட் பாத் பார்த்தோமா, இனி மறுபடியும் அடுத்த வாரத்தில் இன்னொரு பிளட் பாத் பார்த்தோம். உங்கள் என்னடா மறுபடி பழையபடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு கொண்டு வந்து விட போகிறீங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் இன்றைய தேதியில் நிறைய பேர்த்துக்கிட்ட காசு இல்லை. காசு இருந்தால் தாய வாங்கவே முடியும். நல்ல அல்வா குட்டி மாதிரி கீழே கிடக்கு, வாங்க போகலான்னு நினைக்கல, கையில் காசு இல்லையே அப்படின்றதான் இன்றைக்கி நிறைய பேர்த்தினுடைய மனநிலை.
எஸ்ஐபி ஒன்று தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.